காய்ஸ் வெல்கம் பேக் டு ஜிஜே கிரியேஷன். ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம். என்னன்னு தெரியுமா, நம்ம ட்ரில் மிஷின் ஒன்று வாங்கியிருக்கோம்னு. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் இதில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்துருக்கக்கூடிய ட்ரில் மிஷின் இதுதான், IZOM அப்படிங்கிற ட்ரில் மிஷின். இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ்லேயே நம்ம உள்ளே வந்து பிரிக்காமையே நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாக்ஸில் வந்து கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா 37 பீசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாக்ஸ் வந்து கிட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரில் மிஷின் வச்சுருக்கோம். ஒன்று வந்து ஐபியில் வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரில் மிஷின் நம்ம எல்லோ கலர் 12 வாட்ஸ் வச்சுருந்தோம். இந்த ட்ரில் மிஷின் 20 வாட்ஸ் கொண்ட ட்ரில் மிஷின். இதை வாங்குறதுக்கு ஒரே காரணம் நம்ம 20 வாட்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வரோம். பார்த்தீங்கன்னா வந்து 10 mm வரைக்கும் இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து கியர் 1 கியர் 2 அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் இருக்குது. நம்ம முன்ன வச்சுருந்த ட்ரில் மிஷினில் அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ண ஸ்பீடு 1ல் ஓடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் த்ராட்டில் கொடுத்தப்போனா ஸ்பீட் 2ல் ஓடும். அந்த மாதிரி ஓடும். இந்த ட்ரில் மிஷினில் வந்து ஸ்பீட் 1ல் வச்சு ஓட்டோம்னா நம்மளுக்கு வந்து 500 RPM அளவுக்கு வந்து ரொட்டேஷன் கிடைக்கும். அதே ஸ்பீட் 2ல் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து 1450 RPM வரைக்கும் ஸ்பீடு கிடைக்கும். சரி, நம்ம வாங்க அடுத்து உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரில் மிஷின் கிட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து இங்கே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாக்ஸ் அன்பாக் பண்ணாமையே நம்ம இதில் என்னென்ன இதெல்லாம் கரெக்டாக இருக்கா நாங்கள் வந்து நம்ம செக் பண்ணிக்க இது ஒரு வசதியாக இருக்குது இந்த 12 வாட்ஸ் ட்ரில் மிஷினில். உள்ள வாங்க நம்ம பேக்கேஜ் அன்பாக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவே பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரில் மிஷின் வந்து நம்ம வந்து தனியாக வந்து நம்மளுக்கு தனித்தனியாகவே கிடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கம்மியாகவே கிடைக்கும். நம்மளுக்கு வந்து மெயின் ரீசன் நம்ம வந்து அடிக்கடிக்கு டூல்ஸ் வந்து எடுக்கிறப்ப இந்த ட்ரில் பிட்டு வந்து காணாமல் போகிறது, தொலைகிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தான் வாங்குறப்ப கையோட வந்து பாக்ஸோட வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு பாக்ஸோட வாங்கியாச்சு. நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம லாக் அப்படி மேலே தள்ளணும் அப்படின்னா லாக் வந்து ஓப்பன் ஆயிரும். திருப்பி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறப்பையும் இதை வந்து ப்ரெஸ் பண்ணப்போனா க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவளோட காத்துட்டு இந்த ட்ரில் மிஷின் நம்மளுக்கு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்மளுக்கு 32 பீஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டாச்சு, கரெக்டாகவே இருக்குது. இதில் வந்து எக்ஸ்ட்ராவே ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரில் மிஷின் வந்து போயிடுவோம். ட்ரில் மிஷினில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து பேட்டரி சொருகிற மாதிரி இருக்குது. எந்த மாதிரி வந்து சொருகணும் அப்படின்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது அப்படின்னா பேட்டரி இப்படி எடுத்துகிட்டு இந்த ரெட் கலர் வந்து மேலே வந்து பார்த்த மாதிரி இருக்கணும். எடுத்துகிட்டு இப்படி கிளிப்பு மாதிரி அழுத்திட்டு அப்படின்னா லாக் ஆயிரும். அடுத்து இந்த ரெட் கலரை வந்து ப்ரெஸ் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே போகும். அது அப்படியே இப்படி கழட்டின அப்படின்னா பேட்டரி வந்துடும். அதில் தான் வந்து பேட்டரி வந்து நம்ம போடுறது கழட்டுறது ஃபுல்லாகவே. இது வந்து 20 வாட்ஸ் கொண்ட பேட்டரி. அப்புறமேல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கீர் இருக்குது பார்த்தீங்களா, கீர் இது தான். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பாருங்கள் டூன் இருக்கா. அடுத்து பாருங்கள் இதை வந்து நம்ம பண்ணுறப்ப லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி கீழே இப்படி எடுத்துடணும். ஒன்று ஃபஸ்ட் கியரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து 2வது கியரில் இருக்குது. ஏன்னா வந்து எந்த இடத்துல வந்து மெர்ஜ் ஆகி இந்த வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் அந்த ஸ்பீடு கணக்கு தான். இப்போ வந்து ஸ்பீடு 2ல் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடு போகுதுன்னு. அடுத்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி முன்னாடி தள்ளி விட்டப்போ இப்போ வந்து கியர் வந்து 1க்கு மாறிடுச்சு. நம்ம இந்த ஸ்பீடில் வந்து ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி ஸ்பீடு எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கலாம். இதிலே வந்து ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கலாம், ட்ரில் மிஷின் பண்ணிக்கலாம், ஹேமர் பண்ணிக்கலாம் சொல்லிக்கிறாங்க. அடுத்த ஆப்ஷன் வந்து நம்ம இந்த 1 2 3 4 5 6 அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா, நம்ம வந்து இந்த டாட் 25ல் வச்சு தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து ட்ரில் பண்ணுறதோ, ஹேமர் பண்ணுறதோ, ஸ்க்ரூ இது கழட்டுறதோ இந்த மாதிரி வச்சு பண்ணணும். அடுத்து வந்து இந்த இதெல்லாம் எதுக்கோசரம் வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து இப்போ 1ல் போட்டுட்டு அப்படின்னா இது வந்து ஒரு இது மாதிரி வந்து ஒர்க் ஆகும். அது எப்படி அப்படின்னா நம்மள வந்து ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு சில ஸ்க்ரூலாம் வந்து ஹெவி ஸ்க்ரூ இருக்கும். நம்ம பிளாக் கலர் யூஸ் பண்ணுற ஸ்க்ரூலாம் ஹெவி ஸ்க்ரூ, நம்ம டைட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்க்ரூ உடையாது. அடுத்து நம்ம சின்ன சின்ன ஸ்க்ரூ கழட்டுறப்ப ஓவர் டைட் ஆகிட்டவோ ஓவர் லூஸ் ஆகிட்டவோ அந்த பின்னு மாதிரி இருக்குது தெரியுங்களா, அது வந்து மழுங்கி போயிடும். மீன்ஸ் அந்த வந்து த்ரெட் எல்லாம் ஃபுல்லாக போயிடும். அது போகாமல் இருக்கிறதுக்கோசரம் இந்த 1 2 3 இந்த நட்டோட வந்து வித்தை பொறுத்து வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1ல் வச்சு ஓட்டுறப்போனா எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரிமோட் கண்ட்ரோல் கார் இந்த மாதிரி கார்லாம் எடுத்துகிட்டு போனால் ஸ்க்ரூ சின்ன சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம இந்த ட்ரில் மிஷின் வச்சு கழட்டுறப்ப 25 வச்சு கழட்டினோம்னா அது வந்து ஓவர் டைட் ஆகி மேலே இருக்கிற அந்த மர ஸ்க்ரூ த்ரெட் எல்லாம் போயிடும். அது போகாமல் இருக்கிறதுக்கோசரம் இந்த 1 2 3 அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செவுத்தில் ஓட்ட போடக்குள்ள இந்த மெஷர்மெண்ட் பார்க்கறதுக்கோசரம் இந்த இது கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இதெல்லாம் வந்து மென்ஷனே பண்ண கிடையாது. இந்த ஸ்க்ரூ கழட்டுறதை போட்டிருக்காங்களா, எல்லா ட்ரில் மிஷின்லையும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இதுலையும் இருக்குது. இருந்தாலும் இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்களா, அடுத்து இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக உள்ளே வச்சு எந்த வகையான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்க இது வந்து உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு மெர்ஜ் பண்ணி உள்ளே கொடுத்துருக்காங்கன்னு நம்ம எடுக்கிறப்ப இப்படி வச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஆப்ஷன். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு பேக்வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஸ்பீட் 1, ஃபுல் ப்ரெஸ் பண்ணால் ஸ்பீடு 2. அதுதான் இந்த ட்ரில் மிஷினில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். அடுத்து நம்ம பேட்டரி வந்து எப்படி சார்ஜர் போடணும்,
இந்த சார்ஜர் போடுறது வந்து முன்ன இருந்த ட்ரில் மிஷினில் வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த ட்ரில் மிஷினில் கொண்டு போய் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இங்கே கொடுத்துருந்தா பரவாயில்ல, இங்கே இடத்துல கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்ததுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து 20 வாட்ஸ் கொண்ட சார்ஜர். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம வந்து சார்ஜர் இப்படி போடுறோமா, ஒரு நேரம் கழட்டுறப்ப இப்படிக்கோ இப்படியே கழட்டுறப்ப இந்த உடஞ்சி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது ஒன்றே ஒன்று தான் நான் வந்து பார்க்குறேன். மற்றபடி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில் இல்லை. இது ஒன்றே ஒன்று தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே ட்ரில் மிஷின் முடிச்சிட்டோமா. அடுத்து சார்ஜரை பற்றி ஆல்ரெடி 20 வாட்ஸ் கொண்ட சார்ஜர். இதை பற்றி ஒன்றும் இல்லை. நம்ம வந்து சார்ஜர் போடக்குள்ள இந்த இடத்துல வந்து ரெட் கலரில் எரியும். அவ்வளோதான் இந்த சார்ஜர். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ரிக்கு வரும். பேட்ரி பார்த்தீங்கன்னா அதான் முன்ன சொன்ன மாதிரி 20 வாட்ஸ் கொண்ட பேட்ரி. 20 இது ஒரு 20 ஸ்பேர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 40 வாட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்படியே இப்படி ட்ரில் பிட்ஸ் வந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சில இடத்துலலாம் ஸ்க்ரூ வந்து ரொம்ப வந்து உள்ளே போய் இன்டீரியராக கழட்டணும் அப்படின்னா அதுக்கோசரம் வந்து இது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிரச்சனை எதுவும் கிடையாது. வாய் கொஞ்சம் வளரிடுச்சு. அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்குன்னு சொன்னோம்னா, நம்ம வந்து ஸ்பேனெல்லாம் டைட் பண்ணுறோம், நட்டெல்லாம் டைட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கோசரம் இதை வந்து இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணிட்டு அது ட்ரில் மிஷினில் போட்டு கழட்டிக்கிறதுக்கோசரம் தான். மற்றபடி நம்ம ஸ்பேனர்லாம் போட்டு கழட்டோம். ஸ்பேனர் போட்டு கழட்டாமல் இருக்குது இது ஒரு ஆப்ஷன். இதில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பால்ட்ரஸ் மாதிரி வரும். ஆனால் இதில் எங்கேயும் காணும். ஆனால் நம்மள்ட்ட ஏகப்பட்டது இருக்குது. இது வந்து ஏதோ கலந்து கீழே வந்துருச்சாச்சு பேக் பண்ணக்குள்ள. இது ஒரு 2வது டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி பார்த்தீங்கன்னா எம்எம் கணக்கில் பிரிச்சிருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து எத்தனை எம்எம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 13 mm. அப்படி மீன்ஸ் 13ஆம் நம்பர் ஸ்பேனர் போட்டு கழட்டக்கூடிய எல்லா நட்டையும் கழட்டிக்கலாம். அடுத்து சின்ன நட்டுக்கு போனோம் அப்படின்னா எத்தனாம் நம்பர் நட்டை வச்சு கழட்டிக்கலாம் அப்படின்னா 5 mm. 5 நம்பர் ஸ்பேனரை போட்டு கழட்டக்கூடிய எல்லா நட்டையும் கழட்டிக்கலாம். அந்தளவுக்கு வந்து 5லேருந்து 13 வரைக்கும் கழட்டிக்கூடிய எல்லா ஆப்ஷனும் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் டைப் ஸ்க்ரூ கழட்டக்கூடியது, டைட் பண்ணக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வர போட முடியல புதுசாக இருக்கிறதுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டை ஸ்க்ரூ கழட்டுறதுக்கானது. அடுத்து இங்கே ஒன்று மிஸ் ஆன மாதிரி இருக்குதுல்ல, அது எதுவும் இல்லை, இங்கே தான் இங்கே ஒரு கலண்டர் இருக்கும். இது எதுக்கோசரம் அப்படின்னா அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நட்டு வந்து ரொம்ப கொஞ்சம் இன்டீரியராக இருக்குது அப்படின்னா நம்ம இதை வந்து உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இதை இப்படி வந்து உள்ளே போட்டு கழட்டிக்கலாம். இதுக்கு ஒன்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து தாராளமாக வந்து இதை இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் பெருசாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கோசரம் தான் ஸ்பேர் மாதிரி. பாக்ஸோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த ஆப்ஷன் நம்மளை வந்து ஹோல்ஸ் போடக்கூடியது. 1, 2, 3 நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரக்குக்கோசரம் ஏகப்பட்ட ஹோல்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி நம்மள்ட்ட இன்னொரு ஐபிஎலுக்கு வந்ததும் இன்னொரு ட்ரில் பிஸ்னஸ்லையும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஹுட்டு ஓட்ட போடக்கூடியது, அப்புறம் மெட்டல் ஓட்ட போடக்கூடியது, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதுக்கெல்லாம் ஓட்ட போடக்கூடியது, செவுத்தில் ஓட்ட போடுறது, அந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டெஸ்டிங்க்கு போயிடுவோம். காய்ஸ் இப்போ எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் வந்திருக்கு. இது வந்து ஹுட்டு ஓட்ட போடுறது. ஹுட்டு ஓட்ட போடுற மீன்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷார்ப்பாக இருக்குது தெரியுமா, இது வந்து ஹுட்டு ஓட்ட போடுறதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இது வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் சொல்லி ஒரு 3 ட்ரில் பிட் கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து இது வந்து மெட்டல் ஓட்ட போடுறது எப்பயுமே வந்து இப்படி தான் இருக்கும். அதனால் வந்து ஒரு பிரச்சனை இல்லை. அதை வந்து பார்த்தவன் நானும் கண்டுபிடிச்சேன். ஆல்ரெடி மெட்டல் அதிகமாக ஓட்ட போட்டுருக்கேன், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இது வந்து சிமெண்ட்லாம் ஓட்ட போகிறது. இது கலரே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இந்த 3 ட்ரில் பிட்டு என்னன்னு சொல்லி எனக்கு இப்போ தான் வந்து நோட்டீஸ் பண்ணுறேன். என்னன்னு சொல்லி எனக்கு கரெக்டாக தெரியல. இது மீன்ஸ் எப்படி இது ஓட்ட போடுறது எதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா இது கொஞ்சம் எல்லாம் சேம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரியல. இல்லை பாக்ஸ் ரேட்டிங் கரெக்டாக போச்சு. ஆனால் நம்மளோட கான்செப்ட்டுக்கு வந்து ஒரு ட்ரில் பிட் அன்பாக்ஸ் பண்ணுறப்போனா ஹுட்டு, மெட்டலு, நம்ம செவர்லாம் ஓட்ட போகிறது அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஆனால் அதை எக்ஸ்ட்ரா 3 கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். அதான் நம்மளோட பாக்ஸ் ஃபுல்லாக வந்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டெஸ்டிங்க்கு போயிடுவோமா. டெஸ்டிங்க்கு ஒரு ஸ்க்ரூவை டைட் பண்ணுறோம், லூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹுட்டில் ஓட்ட போட போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டலில் ஓட்ட போட போகிறோம். அப்புறம் ஒரு செவுத்தில் வந்து ஓட்ட போட போகிறோம். அவ்வளோதான். இது வந்து ஒரு 4 ஓட்ட போட்டு பார்த்துருக்கோமா. வாங்க போய் வீடியோக்குள்ளே போட்டு பார்க்க வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா பேட்டரியை இன்சர்ட் பண்ணிடுவோம். இன்சர்ட் பண்ண மாதிரி நம்ம உள்ளே போயிட்டு லாக் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு. காய்ஸ் தேவையான டூல்ஸில் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ எடுத்திருக்கோம், அது மிஷின் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணுறதுக்கோசரம் நம்ம ஸ்டார்ச் டைப் வந்து எடுத்து இன்சர்ட் பண்ண போகிறோம்.
ஓகே, டைட்டு வந்தாச்சு. நம்ம வந்து ட்ரில் மிஷின் வந்து 1ல் வச்சுக்கணும். வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்க்ரூ எடுத்து உள்ளே போட போகிறோம். ஆமாம் காய்ஸ், ஒரு நிமிஷம். நம்ம தான் இதே கொடுத்துருக்காங்களே, இதே டெஸ்ட் பண்ணுவோமா? சரி, இதை இருந்துட்டு போகுது. இதை வேறு புதுசாக வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால இதை வந்து அப்பப்போ மறந்து போயிடும் உள்ளே இருக்கிறதுனால. சரி, போட்டுட்டோம். கையோட பார்த்தீங்கன்னா முடிச்சிருவோம். இதை உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து எந்த பொசிஷன்ஸ் வேணுமோ பாருங்கள், எதுவுமே ட்ரில் மெட்டில் எதுவுமே போட கிடையாது. வைக்கிறோம். லைட்டாக வந்து காய்ஸ் கேமராவோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ண ஒன்றும் இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அதான் பாருங்கள், ஸ்க்ரூ டைட் ஆகிடுச்சு. அடுத்து அப்படியே வந்து நம்ம எது கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், அதெல்லாம் கொடுத்தோன்னு அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டில் ஸ்க்ரூ டைட் பண்ணி யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வுட்டு வந்து ஓட்டை போட்டு பார்த்துருவோம். அதான் வுட்டு ஓட்டு போடுறதுக்கு சின்னட்டு எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணோம்னா, வுட்டு ஓட்டு போடுறப்ப நம்ம வந்து ஸ்பீடு பார்த்திங்கன்னா வந்து 2ல் வச்சுக்கணும். 2ல் வச்சுருவோம். 2ல் வச்சுன்னா ஸ்பீடு உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான், எடுக்கிறோம், வைக்கிறோம், ப்ரெஸ் பண்ணுறோம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் காலி ஆயிடுச்சு. நம்மளுக்கே தெரியும். நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் ரொம்ப நேரம் அந்த பேட்டரி மட்டுமே ஃபஸ்ட்டில் இருந்தனால யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதனால் வந்து பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. இது இப்போ தான் வந்து நம்மளுக்கு பாக்ஸ் வந்ததுனால இப்போ தான் இந்த பேட்டரியை வந்து யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது இருக்கிற பேட்டரி இதெல்லாம் உள்ளே போட்டோம் பாருங்க. அவ்வளோதான். அடுத்த ஒரு 10 செகண்டில் ஒரு ஹோல்ஸ் போட்டாட்டோம். ஃபுட்டில் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் போட்டு காய்ச்சிட்றேன் பாருங்கள். அதெல்லாம் மெட்டல் எடுத்துகிட்டு வந்துட்டு ஓட்ட போட ஆரம்பிக்க வேண்டியது தான். ஒரு இடத்த சூஸ் பண்ணிட்டு. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து பேட்டரி மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா வந்து கரண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா வந்து இது பேட்டரியில் ஓடுறதுனால ஒன்று பாருங்கள், லாங் ப்ரெஸ் பண்ணால் சரி ஸ்க்ரூ பாருங்கள் ஓட்ட போட ஆரம்பிச்சு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணி ஓட்ட போடுங்க. அப்போ தான் வந்து ட்ரில் பிட்லாம் வந்து கொஞ்சம் ஹீட்டாகவும் இருக்கும். ஒரு ஹோல்ஸ் வந்து நான் ஒன்று போடுறதுனால வந்து எந்த வகையான பிரச்சனையுமே இல்லை. அதே நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து வெயிட் பத்தலையா இருக்குது. வெயிட் பத்தலையுமே எந்திரிச்சு நின்று ப்ரெஸ் பண்ண போனால் டக்குன்னு ஓட்டு போட்டுரும். உட்காந்துட்டே வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஓட்ட போட முடியல. ஒரு நிமிஷங்க, ஓட்ட போட்டுடலாம். ஒரு வேளையை பார்த்தீங்கன்னா ஓட்ட போட்டுட்டோம். ஆனால் மெட்டல் போடுற மட்டும் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். எதனாலன்னு பார்க்குறீங்கன்னா, மெட்டல் வந்து நம்மளுக்கு வந்து பேட்ரி மிஷினில் வந்து மெட்டல் வந்து கொஞ்சம் ஓட்ட போட வந்து ரொம்ப கொஞ்சம் டிலே ஆகும். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து திக்னஸை பொறுத்து மாறும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm இருக்கிற திக்னஸ்னால உங்களுக்கு டிலே ஆகுது. அதே நம்ம கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருந்தால் டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து செவுத்துல ஓட்ட போட்டு பார்த்துருவோம் நம்ம. காய்ஸ் ஓட்ட போட ஒரு இடத்த சூஸ் பண்ணிட்டோம். இந்த இடம் தான் பாருங்கள், ப்ளைனாக இருக்குது. ஒன்று லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ண போனால் சரி கடற்கண்ணை போட ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரில் மிஷின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதே வந்து ரொம்ப அதிகமாக தான் வந்து ட்ரில் மிஷின் வந்து ஓட்ட போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு இல்லை பாருங்கள், கான்ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா ஓட்ட போட்டு முடிச்சாச்சு.